கடவுள் எல்லாம் தெரிந்தவர். நம் கடந்த காலமும் தெரியும். நம் எதிர்காலமும் தெரியும். அப்படின்னா நம்மளை ஏன் சோதிக்கிறார்? ஒரு நாள் ஒரு சிறுவன் இதே கேள்வியை ஒரு ஞானியிடம் கேட்டான். கடவுளுக்கு எல்லாம் தெரிந்திருந்தா சோதனைகள் ஏன்? ஞானி அவனை ஒரு பள்ளிக்கு அழைத்துச் சென்றார். மாணவர்கள் தேர்வு எழுதிக் கொண்டிருந்தார்கள். ஞானி கூறினார், ஆசிரியருக்கு யார் நல்ல மாணவன் என்று தெரியும். அப்படின்னா தேர்வு ஏன்? தேர்வு ஆசிரியருக்காக இல்லை, மாணவனுக்காக. அது மாணவனுக்கே அவன் என்ன கற்றுக்கொண்டார் என்று காட்டும். கடவுளின் சோதனையும் அதுபோலவே. கடவுளுக்கு நம் எதிர்காலம் தெரியும். ஆனால் நமக்குத் தெரியாது. அதனால்தான் வாழ்க்கை சில கடினமான சூழ்நிலைகளை தருகிறது. பயம் வந்தால் துணிவு பிறக்கும். வலி வந்தால் பொறுமை பிறக்கும். இருள் வந்தால் நம்பிக்கை பிறக்கும். கடவுள் நம்மை தண்டிக்க சோதிக்கல, நம்மை மேம்படுத்ததான் சோதிக்கிறார்.